இந்த மழையிலேயே மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். போகும்போது லைட்டாகவே தூரதாக போட்டு இருந்துச்சு. அப்புறமா தான் அதிகமாக மழை வந்துச்சு. ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் முதல்ல போயிருந்தோம். ஃபிஷ் எதுவுமே அவ்வளோ நல்லாவே இல்லை. இப்போ கடலுக்கு வந்து அவ்வளோ ஃபிஷ்ஷை பிடிக்க போக மாட்டாங்க. இது பழைய ஸ்டாக்கு போல். பக்கத்தில் ஒருத்தவங்க மீன் விற்றுருந்தாங்க. அது வந்து நதியில் பிடிச்ச மீன் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஒரு 2.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டால் 600ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அது வாங்கிட்டு ஃபிஷ் கட் பண்ணுற அந்த அன்னைக்கிட்டே கொடுத்துட்டோம். அவர்கிட்டே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாரு சூப்பராகவே. நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு. இது என்ன பறவைன்னு தெரியல. அவர் வந்து இதை வளர்க்குறாரு. ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சியாச்சு. குழம்புக்காக லைட்டாக ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்த்துட்டோம். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியும் கேட்டால், நீ ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி குழம்புல சேர்த்து குழம்பு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தவா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா குழம்புல சேர்த்து பாருங்கள். உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நம்ம எப்பவுமே சாப்பிட்ற உடைய கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சாப்பிடுவோம். ஈவினிங் போல் நல்லாவே மழை வந்துச்சுங்க. கொஞ்சம் நேரம் கூட நிற்கவே மாட்டேங்குது. ஒரு வாரம் ஆச்சு. ஈவினிங்காக 7 மணிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டு. சரியான மழை, நிற்கவே இல்லை.